ஒரு தலைமை பலவீனமாக இருக்கிறது என்பது எடப்பாடியின் பலவீனமான தலைமையை உருவாக்கியதும் பாஜக. உருவாக்கிய அந்த பலவீனமான தலைமையை சிறைபிடித்துக் கொண்டு பொருந்தா கூட்டணி என்று சொல்வதற்கு காரணம் 2 விஷயம்தான். கொள்கைகளிலே முரண்பாடு உள்ள கட்சிகள் கூட்டணியில் சேர்வார்கள். ஆனால் ஒரு கட்சியை வழக்குகளை காட்டி மிரட்டி பிடிப்பது. வர்ற 18ஆம் தேதி ஒரு வழக்கு வருது, திரு டிடி வித்யநாதன் அவருடைய வழக்கு. போன வாரம் வரை என்ன சொன்னாரு? எடப்பாடியின் தலைமையை ஏற்க முடியாது, என்டிஏக்கு நான் வரேன், அவர் தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதற்காக நான் கட்சி தொடங்கினேன், நாங்கள் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டோம், துரோகி பழனிசாமி என்றுதான் சொன்னார். திடீரென்று அவர் இங்கே போறார். ஒரே ஒரு காரணம், அவருக்கு விலகு. அடுத்து அமித்ஷா இங்க 2 நாள் இங்க தமிழ்நாட்டிலே முகாமிட்டு இருக்கிறார். முகாமிட்டு அன்புமணிக்கு ஒரே ஒரு அழுத்தம் தான், சிபிஐ வழக்கு மேற்கோள் காட்டப்படுகிறார். அப்பாவை தள்ளி விட்டு ஓடுகிறார். ஓடி போய் எடப்பாடியிடம் சரணடைறார். எடப்பாடியே சரணடைனது எப்படி? ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. நம்ம சொல்லல, 2026 31க்கும் கிடையாது. மோடியை பிரதமர் ஆவதற்கு ஏற்றுக்கொள்ளாத எடப்பாடியை முதல்வராக பாஜக எப்படி ஏற்றுக்கொண்டது? ஈரோட்டில் சம்பந்திக்கு ஒரு ரைடு, ஒரு நாள் ரைடு, அடுத்த நாள் அமலாக்க பிரிவு பத்திரிகையாளர்களுக்கு பிரஸ் நோட் கொடுக்குது. 750 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது. எவ்வளவு? 750 crores ஏய்ப்பு. அப்ப அதனுடைய மொத்தம் எவ்வளவுன்னு பார்த்து, இந்த செய்தி வெளிவந்த அடுத்த வாரம் இரவோடு இரவாக டெல்லிக்கு ஓடுகிறார்.